வணக்கம். வரம் தரும் கால பைரவர் ஆன்மீக நிலை மூலியமா இப்போ தொழில் வசியம் எப்படி நமக்கு ஏற்படுத்துறது? இப்போ எங்கே போனாலும் என்னைய பார்த்தா யாருக்குமே பிடிக்கல, எரிஞ்செறிஞ்சு பேசுகிறாங்க. நான் எங்கே போனாலும் எல்லாருக்கும் சீக்கிரம் முடியுது, எனக்கு மட்டும் அந்த அந்த நான் செய்யக்கூடிய காரியங்கள் தாமதமாகுது. ஒரு பால் வாங்க போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு ஏதாவது ஃபார்ம் கொடுக்க போனாலும் சரி, இந்த மாதிரி எதாக இருந்தாலும் எனக்கு தான் கடைசியாக நடக்குது, எனக்கு தான் ரொம்ப தாமதமாகுது அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி தாமதங்கள் அப்படின்னாலே அது உங்களுக்கு சனி திசை நடக்குதுன்னு அர்த்தம். சனியினுடைய பார்வை உங்களுக்கு பட்டுருச்சுனாலே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தாமதமாகும், லேட்டாக நடக்கிற மாதிரி இருக்கும். உலகமே வேகமாக போகும், நீங்கள் மட்டும் மெதுவாக நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஸ்லோவாக தான் நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிட்டு எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி சீக்கிரமாக நமக்கு நல்லது நடக்கணும், இப்போ செய்கிற தொழிலில் எனக்கு சீக்கிரம் நடக்கணும், எல்லாருக்குமே என்னை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாழைப்பழம் அமாவாசை அன்னைக்கு இல்லை பௌர்ணமி அன்னைக்கு விலை பேசாமல் கடையில் போய் காசு கொடுத்து அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த வாழைப்பழத்தை ஒரு 21 வாழைப்பழம், 9 வாழைப்பழம், 12 வாழைப்பழம், இல்லை 108 வாழைப்பழம் அந்த மாதிரி மாலையாக கோர்த்துருங்க. வாழைப்பழத்தை மாலையாக கோர்த்து அதை என்ன பண்ணணும்னா ஆஞ்சநேயருக்கு நீங்கள் மாலையாக அனுபவிக்கணும். இந்த மாதிரி வாழைப்பழத்தில் மாலை போட்டு வந்தீங்கனாலே உங்களை பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். எப்படி ஒரு சினிமா நடிகர்கள், இப்போ அரசியல்வாதிகள், இப்போ முதலமைச்சர் விஜய், இவங்களையெல்லாம் எல்லாருக்குமே மக்களுக்கு பிடிக்கிறதில்ல. அந்த மாதிரி நீங்கள் வெளியில் போகும்போது எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். இந்த மாதிரி வாழைப்பழம் மாலை ஒரு 108 வாழைப்பழம் கொடுத்தோ, ஒரு 21 வாழைப்பழம் கொடுத்த மாலையோ நீங்கள் ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை தொடர்ந்து ஒரு 3 சனிக்கிழமை பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு அந்த கால விரயம் அப்படிங்கிறது ஏற்படாது. போகக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை எனத்தும் உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிக்கும். செய்கிற தொழிலும் உங்களுக்கு முன்னேற்றம் வரும், நிறைய செல்வங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி கஷ்டப்படுற மக்கள் எல்லாருமே ஆஞ்சநேயருக்கு இந்த மாதிரி வாழைப்பழம் மாலை சாற்றி உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்துக்குங்க, வறுமையை தீர்த்துக்குங்க. எல்லாருக்கும் பிடித்த நபராக மாறணும், ஒரு பிரபலமாகணும், இல்லை சினிமாவில் பிரபலமாகணும், இல்லை பேச்சுத்துறை, எழுத்துத்துறை, ஓவியத்துறை, இந்த மாதிரி எல்லா துறைகளிலும் பிரபலமாகணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே ஆஞ்சநேயருக்கு வாழைப்பழ மாலை சாற்றி உங்களுடைய தலையெழுத்தை நீங்கள் மாற்றி அமைச்சுக்கலாம். இதையும் எல்லா பொதுமக்களும் பயன்படுத்தி பயனடைஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.